அன்பான வணக்கம். இதற்கு முன்பாக பேசும்பொழுது விக்கி அவர்கள் சொன்னார்கள், இந்த திரைப்படம் எல்லாவற்றையும் மறப்பதற்கு என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இந்த படத்தை பார்க்கும் பொழுது, இந்த ட்ரெய்லரை, இந்த பாடல்களை பார்க்கும் பொழுது எதையுமே மறக்க முடியாது என்கிற உணர்வுகள் தான் எனக்கு தோணுச்சு. ஜன்னலிலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டாம், எங்கள் வீட்டுக்குள் வந்து பாருங்கள் என்று தயாரிப்பாளர் அவர்கள் சொன்னார்கள். உங்கள் வீட்டில் அல்ல, உங்கள் மடியில் படுத்து இந்த கதையை கேட்பது போல இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது என்னோட கண்ணு அப்படியே ஒரு நிமிஷம் கலங்கிருச்சு. ஒரு ட்ரெய்லரை பார்த்து நான் கண் கலங்கியது இந்த அந்தோணி திரைப்படத்தை பார்த்தேன். நண்பர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் யார் எனக்கு தெரியாது. இசையமைப்பாளர் ஐயா இசைஞானி இளையராஜா அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். 2 இளைஞர்கள் என்னை தேடி வந்தாங்க. அதில் தம்பி ஜெனேஸ்வரன் என்னை பார்த்தான். தான் இலங்கையிலிருந்து இலங்கை மண்ணில் ஒரு படம் எடுத்திருக்கிறதாகவும், அந்த படத்துடைய ஆடியோ வெளியீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டான். நான் அந்த இளைஞனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். ரொம்ப கொஞ்சம் வயசுள்ள ஒரு இளைஞன். அங்கே ஒரு சினிமா எடுத்து அந்த படத்தை இங்கே இருக்கிற தியேட்டர்களில் விநியோகிக்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. வேற எந்த காரணமுமே கிடையாது. ஒரு அழிந்து போன ஒரு நாட்டிலிருந்து, அழிக்கப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து 2 இளைஞர்கள், ஏன்னா போர் முடிஞ்ச சூழலில் இந்த 2 இயக்குனர்களும் எப்படி ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப 5 வயசு 6 வயசு குழந்தைகளா இருந்திருப்பாங்க. அந்த வயசுல இருந்து எழுந்து வந்து இப்படி ஒரு சினிமாவை எடுத்து அதை இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இலங்கையிலிருந்து வருகிறோம்னு சொன்ன ஒரே ஒரு காரணம் தான் நான் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு காரணம். இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு இசை என்று சொன்னார்கள். எனக்கு என்னவோ அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இசையமைச்சிருக்காருன்னு சொல்றதை விட ஹி பிளஸ்டு அப்படிதான் நான் சொல்றேன். ஒவ்வொரு அந்த பாட்டு, அந்த ட்ரெய்லருக்கு போடப்பட்ட அந்த பின்னணி இசை, அதை பார்க்கும்போது என்னோட உள்ளுணர்வு அதுதான் சொல்லுச்சு. ஒரு நாடு சிதிலமான பிறகு, சிதைஞ்ச பிறகு, அதுக்கு பிறகு அங்க ஒரு வாழ்க்கை எப்பயுமே, நீங்க உலக நாடுகள் எந்த நாடுகள்லையும் எடுத்துக்கங்க, போர் முடிந்த பிறகு அல்லது போர் முடிந்ததாக அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த நாட்டில் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் கேள்விக்குறிதான். அங்கே ஒரு தனியனோட இருப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். எப்ப வேணாலும் யார் வேணாலும் எதற்காக வேணாலும் கேள்வி கேட்பார் இல்லாமல் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அதன் பிறகு அங்க எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அச்சம் எப்ப வேணாலும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த திரைப்படத்தை எடுத்த ஜெனோசனா இருக்கட்டும், சூதரனா இருக்கட்டும், அந்த இளைஞர்களின் நினைவுகளில் அந்த குண்டு விழுந்த அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை யாராவது மறக்க முடியுமா? இதை யாராவது மறக்க முடியுமா? அப்ப உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிகாரத்தின் பக்கம் இருந்தும் ஒரு அடக்குமுறையை சந்தித்து வருகிற ஜனங்களின் கலை வடிவமா தான் இந்த அந்தோணியை நான் பார்க்கிறேன். இந்த படத்து அந்தோணியை நான் பார்க்கிறேன். ஏன் இன்னும் விடுதலை புலி அமைப்பை தடை செய்த அமைப்பை ஏன் இந்தியா இன்னும் அதை அந்த தடையை நீக்க மாட்டேங்கிறாங்க? விடுதலை புலிகள் தான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சே. விடுதலை புலிகள் தான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சே. விடுதலை புலிகளில் யாரும் உயிரோடு இல்லை. ஏன் அந்த தடையை நீக்காம இருக்காங்க?
நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம், அதுக்காகத்தான். அதனாலதான் தடையை அவங்க இன்னும் நீக்காம இருக்காங்க. நான் யாரோடும் உடன்பட்டோ அல்லது முரண்பட்டோ இங்க நான் பேசல, என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். சமீபத்தில் பத்திரிகைகள்ல நான் பார்த்தேன், இன்னும் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அந்த தடையை நீக்கம் பண்ணல. அது காரணம் அதுதான். நண்பர்களை, முதலில் இந்த படத்தில் பணியாற்றிய அந்த ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அந்த கடலையும் அந்த அலையையும் அந்த வாழ்க்கையையும் அப்படி கண் முன்னாடி கொண்டு வந்து தத்ரூபமா அதை கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் வின்சென்ட். இனிமே வின்சென்ட், உங்க பேர் வந்து அந்தோணி வின்சென்ட். நான் வின்சென்ட்டை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ இவ்வளவு சிறந்த ஒரு நடிகர்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு. ஏன்னா ஒரு 2-3 படம் நான் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவேன். அப்போ ஒரு நார்வேல இருப்பார், ஸ்ரீலங்காவில் இருப்பார், சந்திக்க முடியாமல் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவ்வளவு கண்ட்ரோல்டா ஒரு முழு படம் பார்த்த ஒரு திருப்தி எனக்கு இந்த ட்ரெய்லரில் எனக்கு கிடைக்குது. ஒரு ஆக்டர், ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் தான் அந்த எமோஷன்ஸ் ஹோல்டு பண்ண முடியும். ஒரு சின்னதாக நிமிர்ந்து பார்க்கணும்னா கூட அந்த எமோஷன்ஸ் அது அதில் கொண்டு வர்றாரு. ஸோ எனக்கு நவயுக இலங்கை சினிமாவிலிருந்து ஒரு புதிய சக்தி ஒன்று உருவாகி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. என்னுடைய இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஆள் மனம் அதை தான். ஸோ அவ்வளோ நேர்த்தியாக இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த கதாநாயகியாக இருக்கட்டும், அந்த கதாபாத்திரத்தோட டிஜே பானு அவர்களுக்கும், ஏன்னா இது எல்லாமே அங்கேருந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் தான். இந்த ஸ்க்ரீனில் அவங்க எனக்கு காமிச்சதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஸோ அப்படி இந்த அற்புதமான அந்தோணியில் ஒரு தோணி இருக்குது. அந்த தோணி கண்டிப்பாக கரையேறி வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இந்த காவியத்தை எப்போ நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு உண்டாயிருச்சு. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்ச்சி உண்டாகும். ஆகவே ஒரு திரைப்படம் அப்படின்றது எதையும் மறக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையே எல்லாமே எதனால் நிகழ்த்தப்படுகிறதுனா ஏதோ ஒன்றை மறைக்கிறதுக்கு, எதையோ ஒன்றை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதையோ ஒன்றை ஏன்னா பேசினாலும் காசு, பார்த்தாலும் காசு, ஒரு தாகம் வந்துச்சு தண்ணி வாங்கி குடித்தாலும் காசு, பாத்ரூம் வந்துருச்சு போனாலும் காசு. மனித வாழ்க்கையில் எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டுருச்சு. ஸோ அப்போ நீங்கள் பார்க்க வைக்கப்படுகிற உலகத்தில் இருக்கீங்க, நீங்கள் கேட்க வைக்கப்படுகிற ஒரு உலகத்தில் இருக்கீங்க. ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையை அபிப்பிராயங்களை உருவாக்குவதும் அபிப்பிராயங்களை அழிக்கிறதையும் வேடிக்கை பார்க்கறதுல கொண்டு வச்சுட்டானுங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். ஸோ அப்படி இருக்கிற உலகத்தில் ஈழத்து மக்களை, அவர்களுடைய வாழ்வியலை உயிரோட்டமாக, போருக்கு பின்னான அந்த வாழ்க்கையை, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிதவிப்பை காட்டுகிற இந்த அந்தோணி திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வெற்றிக்கு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் உறுதுணை இருக்க வேண்டும். எனக்கு அந்த நீர்ப்பறவை காலங்கள் ஞாபகத்துக்கு, தேவராஜ் இருக்காரு, நீர்ப்பறவை காலங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த படத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஒவ்வொரு சிறிய படத்துக்கும் ஒரு எழுத்தாளனுக்கு பத்திரிகையாளர் தான் துணை, வேறு யாருமே கிடையாது. அந்த இளைஞர்கள் எடுத்த இந்த படத்தை, அந்தோணிங்கிற படத்தை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதோடைய தயாரிப்பாளருக்கு, அவர் பேர் என்ன சொன்னீங்க, ரமணன், தயாரிப்பாளர் ரமணன் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தரமான படத்தை நீங்கள் எடுத்தது. படத்தின் இசையமைப்பாளர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இப்படி ஒரு இசையை தந்ததுக்கு நன்றி, வணக்கம்.